Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அனனியான்கிற ஒரு சகோதரனை இயேசு அங்கே அனுப்புகிறார் பவுல்கிட்ட பேசும்படியாக. அவர்கிட்ட போய் அவருக்காக ஜெபித்து அவருக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொல்லுன்னு சொல்லி ஒரு விசுவாசியை சவுல் இடத்தில் அனுப்புகிறார். இந்த சவுல் என்கிற பவுல் ரொம்ப பொல்லாத ஒரு மனுஷனாக இருந்தார். கிறிஸ்தவர்களை பிடித்து கொல்லுவது, கைது செய்வது, அடிப்பது, துன்புறுத்துவது, சபைகளை இழுத்து மூடுவது, இப்படிப்பட்ட வேலையில் இருந்த ஆள். ஆகவே அனனியா பயப்படுறாரு. இவங்ககிட்ட போய் நான் பேசுகிறதா? ஐயோ, அவன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் அவன்கிட்ட போய் பேச சொல்கிறீரு அப்படின்னு முழிக்கிறாரு. அப்போ இயேசு அவர்கிட்ட சொல்கிறார் பாருங்க. அதற்கு கர்த்தர் 15ஆம் வசனம், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். பெரிய அழைப்பு, ராஜாக்களுக்கே சுவிசேஷம் சொல்லக்கூடிய அழைப்பு. ஆனால் என் நிமித்தமாய் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் காண்பிப்பேன். பாருங்க, கூடயே பாடம் வந்துடுது. பெரிய அழைப்பு, உன்னதமான அழைப்பு. பெரிய பெரிய இடத்துலலாம் போய் சுவிசேஷத்தை சொல்லி ஊரையே, நாட்டையே, தேசத்தையே, உலகத்தையே கலக்கக்கூடிய ஒரு ஊழியத்துக்கான அழைப்பு. ஆனால் கூட என்ன சொல்றாரு? பாடுகளும் உண்டு என்கிறார். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுல் போராடமெல்லாம் பிரச்சனையை அனுபவிக்கிறார், உபத்திரவத்தை அனுபவிக்கிறார். ஏன்? பிசாசு போராடமெல்லாம் அங்கே ஒரு தூதனை அனுப்பிச்சு இவருக்கு பிரச்சனை கொடுக்கும்படியாக அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பகையை எழுப்பி, விரோதத்தை கிளப்பி, எதிர்ப்பை கிளப்பி இவருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் பிசாசானவன். இதை குறித்து 3 தடவை கர்த்தரிடத்தில் போய் அவர் சொல்கிறார், ஜெபிக்கிறார். இவனை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், இந்த உபத்திரவம் கொடுக்குற பிசாசை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுன்றாரு. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும்னா என்ன அர்த்தம்? அந்த பிசாசின் கிரியையை மேற்கொள்ளத்தக்கதாக என்னுடைய கிருபை உனக்கு போதும். அதற்குரிய எல்லா ஆயுதங்கள், எல்லா விதமான ஆற்றல்களையும் உனக்கு நான் தந்திருக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும். எல்லா சூழ்நிலையிலும் அவன் கிரியை செய்யலாம், ஆனால் அவனை விட நீ பெரிய ஆளு, நீ அவனை ஜெயிக்கிறவன், என்னுடைய கிருபை உனக்கு போதும். அப்படிதான் சொல்றாரு பாருங்க. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, எல்லாரை காட்டிலும் நான் மிகவும் அதிகமாக லேபர் பண்ணேன்றார், பிரயாசப்பட்டேன்றார். ஊழியத்தில் எல்லாரை காட்டிலும் மிகவும் அதிகமாக பிரயாசப்பட்டேன்றார். அப்போ அந்த அளவுக்கு அவர்கிட்ட சரீரத்தில் பலன் இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கிறாரு. அவர் ஒன்றும் வியாதியஸ்தனா இல்லை. எல்லாரை விட பிரயாசப்படுற அளவுக்கு அவர் சுகதேகியே தான் இருந்திருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம், 11ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். என்ன சொல்றாரு? ஊழியத்து நிமித்தமாக அடித்து விரட்டப்படுறோம், ராவெல்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது, தங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. 12 வாசிப்போம். எங்கள் கைகள்னாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். அதாவது ஊழியத்து நிமித்தமாக இவர் படுற பாடுகளை சொல்கிறார். சூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் சொல்கிறாரு. எங்களை அவ்வளோ ஒரு டர்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு ஊரில் எங்களை அடித்து விரட்டுறது, கல் எறிகிறது, கல்லையை மண்ணி அடித்து விரட்டி ஓடி போன்னு சொல்கிறது. இவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ படித்த ஆள், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அப்படியெல்லாம் ஒரு நிந்திச்சு அவமானப்படுத்தி, வேணும்னு அவமானப்படுத்தணும், கல் எறியணும், இப்படிலாம் பண்ணாங்க. அதைத்தான் சொல்கிறாரு இங்கே. நாங்கள் இப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறோம், குப்பையை போல துடைத்து போடுகிற அழுக்கை போல ஆனோம் நாங்கள்ன்றார். சுவிசேஷத்து நிமித்தமாக அவர் பட்ட பாடுகளை சொல்கிறார் இல்லை ஒழிய நாங்கள் குப்பையை போல இருக்கிறோம்னு சொல்லல அவர். ஹலோ, நிறைய பேர் இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் குப்பை தூசின்னு சொல்லிட்டு கிடக்கிறது, இதெல்லாம் கிடையாது. பாருங்கள், அவர் ஒன்றும் குப்பை தூசின்னு சொல்லலை, எங்களை அப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றார். நிறைய இடத்துல சுவிசேஷத்து நிமித்தமாக, இயேசுவின் பேரில் உள்ள விசுவாச நிமித்தமாக எங்களை அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதை நாங்கள் சகிச்சுக்கிறோம், உங்கள் நிமித்தமாக சகிச்சுக்கொள்கிறோம், சுவிசேஷ நிமித்தமாக சகிச்சுக்கொண்டு நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம் என்றார். அப்போ பாருங்கள்,
இதை வச்சு பெரிய கதையை கட்டி பவுலுக்கு ஒரு மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது, கடவுள் தான் கொடுத்தார், அது வியாதின்னு சொல்லி ஆனால் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கடவுள் பவுல் அப்போஸ்தலனுடைய கைகளினாலே விசேஷ அற்புதங்களை நடப்பித்தார், விசேஷித்த அற்புதங்களை நடப்பித்தார்னு சொல்லியிருக்குது. வேற எந்த அப்போஸ்தலனை பற்றியும் சொல்லல, அப்படி அவரை பற்றி தான் சொல்லியிருக்கு. விசேஷித்த அற்புதங்கள்லாம் எங்கேயுமே யாருமே செய்திராத அற்புதங்கள்லாம் இவருடைய கையினாலே நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு மற்றவங்க மேலே போட்டால் சோகமாகுதான். இவங்க சொல்கிற மாதிரி சீல் வடிஞ்ச கண்ணில் இருந்து கொண்டாந்து ஹேண்ட் கர்ச்சீஃபை கொண்டாந்து இன்னொருத்த மேலே வச்சா அவங்க கண்ணையும் சீல் வலிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி ஹேண்ட் கர்ச்சீஃபை கொடுத்தா என்ன பண்ணுவோம், நம்ம கொண்டு போய் அதை எரிச்சிட்டு கையை சோப் போட்டு கழுவும். ஆனால் இவர் கொடுத்த ஹேண்ட் கர்ச்சீஃபை கொண்டாந்து இன்னொரு ஆள் மேலே போட்டால் அது சுகமாகுது. ஏன்னு சொன்னால் இது வியாதி ஹேண்ட் கர்ச்சீஃப் இல்லை, இது அபிஷேகத்தினால் நிறைந்த ஹேண்ட் கர்ச்சீஃப். இது அவருடைய ஊழியத்தை பாருங்க. லீஸ்திரா பட்டணத்தில் மெலித்தா தீவில் கைதியாக கொண்டு போகப்படுறாரு ரோமபுரிக்கு. வழியில் மெலித்தா தீவில் அங்கே தரை தட்டி அங்கே இறங்கி அங்கே தங்கி இருக்கிறாங்க பாருங்க. அங்கே வியாதியஸ்தர்கள் அனைவரும் சொஸ்தமானார்கள் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஹீலிங் மீட்டிங்கை நடத்தி முடிச்சிட்டாரு. பிரிசனர்னு பேர், ஆனால் இவர் தான் அங்கே கமாண்டிங்கில் இருக்கிறார். இவர் தான் சொல்கிறாரு எப்போ போகணும் எப்போ இருக்கணும் என்ன ஏது. இவர் தான் ஷிப்புக்கு கமாண்டர் மாதிரி இருக்கிறாரு. இவர் சொல்கிறபடி தான் எல்லாம் நடக்குது. அவ்வளோ பேரும் சொஸ்தமானார்களாம் பாருங்க. அப்போ பாருங்க, பவுலுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. அவர் வியாதியை குறித்து மேன்மை பாராட்டினார்ன்றாங்க. அந்த மேன்மை பாராட்டினார் சொல்ல ஆளுகள்லேயே நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் வியாதியை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா? உங்களுக்கு வியாதி வந்தால் அந்த வியாதியை குறித்து மேன்மை பாராட்டுவீங்களா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவரில் காமிக்க முடியாது எனக்கு அவங்க வியாதியை பற்றி மேன்மை பாராட்ட கிறிஸ்தவங்களை. சீக்கிரட்டாக என்ன பண்ணுவாங்க, முதல்ல இருக்கிறதுலே பெரிய டாக்டராக பார்த்து எப்படி இந்த வியாதியை இந்த தொல்லையை என் வாழ்க்கையை விட்டு எப்படி நீக்கிறதுன்றத வழியை தேடிட்டு இருப்பாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? மேன்மையாக பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கிடையாது, இதை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, எங்கும் போதிக்கிறாரு. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானித்து அறியாதனால் சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் மரித்தும் போனார்கள்ன்றாரு. 1 Corinthians 11:30 29:30 சொல்றாரு. பந்தியை பற்றி சொல்லும்போது, திருவிருந்து பற்றி சொல்லும்போது, கிறிஸ்துவின் சரீரம் என்னது நிதானித்து அறியாதனால சிலர் வியாதிப்பட்டிருக்காங்களாம், சிலர் மரித்தும். எதுக்கு சொல்றாரு? மரிக்க கூடாது, வியாதிப்பட்டு போகக்கூடாது, காப்பாத்திக்கணுன்றதுக்காக தான் சொல்றாரு ஒழிய இது இப்படிதான் சொல்லல. அவர் இருக்கீங்களா? ரோமர் 8:11 சொல்லுகிறார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்ன்றார். அது மட்டும் இல்லாமல் 1 Corinthians 12 வரங்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்த 9 வரங்களில் ஒரு வரம் என்னவா? சுகமாக்கும் வரம், கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ் என்று சுகமாக்கும் வரங்களை குறித்து சொல்லுகிறார். இவங்க சொல்றதை பார்த்தா வியாதியை கொடுக்குற வரம் தான் இருக்கணும், ஆனால் அவர் சுகமாக்கும் வரத்தை பற்றி சொல்றாரு. அதை சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம். இப்படி பவுலுடைய போதனைகள்லாம் பார்த்தா சுகத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் வருமே ஒழிய வியாதியாக இருக்கிறதுக்கு விசுவாசம் வரவே செய்யாது. அதான் பவுலுடைய போதனைகள். அப்போ பாருங்க, பிசாசு வேணுன்னே இதை திரிச்சு இதை தப்பான டைரக்ஷனில் கொண்டு போய் இதை தப்பாக புரிந்து கொள்ளும்படியாக செய்து ஜனங்களை திசை திருப்பி விட்டு விட்டான். இப்போ பாருங்க, அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 20 உபத்திரவத்தின் மத்தியில் எப்படி பவுல் ஃபோக்கஸ்டாக இருந்தார்னு பாருங்க. 20:22 எப்படி தன்னுடைய ஊழியத்தை குறித்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு. உபத்திரவத்தை பெருசாக என்றதில்லை அவர். இப்பொழுதும் நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். எருசலேமுக்கு போகிறப்ப சொல்கிறாரு, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே சொல்கிறாராம் அவருக்கு, அங்கே உனக்கு கட்டு இருக்குது, உபத்திரவம் இருக்குதுன்னு அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலை படேன். எல்லாம் சொல்லுங்க, கவலை படேன். எதை பற்றி கவலைப்படுறது இல்லைன்றார். என்ன அப்ரோச் பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியுது ஏன் உபத்திரவம் வருதுன்னு. உபத்திரவம் கடவுள் கொடுக்கறது இல்லை, கடவுள் சொல்றாரு உபத்திரவம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த பிசாசானவன் அங்கே ஜனங்களை கிளறி எதிர்ப்பை கிளறி வச்சிருக்கிறான், உபத்திரவம் காத்துக்கிட்டு இருக்குது, நீ அங்கே போகும்போது அதெல்லாம் நடக்கும். ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் எதை குறித்தும் கவலைப்படேன். இப்போ பாருங்க, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் ஊழியத்துக்கு வரணும். ஐயோ என் உயிர் அப்படின்ற ஆள் வீட்டில் இருந்துக்க வேண்டியதான். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
அதான் வேதத்தில் சொல்லி இயேசுவே சொன்னார் பாருங்க, உயிரை எடுக்கிற ஆளை பற்றி பயப்படாதேன்னாரு. ஏன்னா இவர் உயிர் கொடுக்குற ஆள், உயிர் கொடுக்குற ஆள் எனக்குள்ள இருக்கிறாரு. இவன் உயிரை எடுத்தாலும் நாளைக்கு அவர் எனக்கு உயிரை கொடுத்து திரும்பி எழுப்பி நித்தியமாக மகிமையிலே என்னை அவரோடு கூட வாழ வைப்பார். அதனால உயிரை எடுக்கிற ஆளை குறித்து பயப்படக்கூடாது. உயிரை கொடுக்கிறவர் நமக்கு இருக்கிறார். இருக்கீங்களா? சொல்றாரு, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. பிரசங்கத்தை பண்ணணும், சுவிசேஷத்தை, இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். பிசாசு இப்படி பண்ணான் அப்படி பண்ணான், இங்கே உபத்திரவம் கொடுத்தான், அங்கே வந்து கல் எறிஞ்சாங்க, என்ன இங்கே எப்படி பண்ணிட்டாங்களாக்கும், அவங்க இப்படி பேசிட்டாங்களாக்கும், இவ்வளோ நிந்தையாக்கும், இவ்வளோ கிடையாது, அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாதுன்றார். நான் உயிரை கூட துச்சமாக மதிக்கிறேன். நான் அது கூட முக்கியம் கிடையாது. எனக்கு எது முக்கியம்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், இயேசுவினிடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். எத்தனை பேர் அப்படி எண்ணுகிறீர்கள்? கிறிஸ்துவுக்காக வாழ்றதுன்னா அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு வாழ வேண்டும். எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. கர்த்தர் என்னை எதுக்காக வச்சிருக்கிறாரோ, எனக்கு எதுக்காக ரட்சித்திருக்கிறாரோ, எதுக்காக என்னை அழைத்திருக்கிறாரோ அதை நான் செஞ்சு முடிக்கணும் ஒழிய மற்ற காரியங்களை குறித்து நான் கவலைப்பட போகிறது இல்லை. 2 தீமோத்தேயு திருப்புங்க கடைசியா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஒரு வாலிபனுக்கு சொல்லி தர்றார், ஊழியம் செய்கிறவனுக்கு. இவரை மாதிரி இருக்க சொல்றாரு, நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அதாவது இவருடைய மரணத்தின் நேரம் வந்துருச்சுன்றார். சொல்றார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை, எல்லாம் சொல்லுங்க, ஓட்டத்தை முடித்தேன். பிரச்சனை வந்து இவரை முடிக்கல, உபத்திரம் வந்து இவரை ஃபினிஷ் பண்ணல. இவர் என்ன பண்ணிட்டாரு? செய்ய நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டாரு. இருக்கீங்களா? செய்ய நினைச்சதை செய்து முடிச்சிட்டார். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இருக்கீங்களா? இப்படிதான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பது. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி, எதை பற்றியும் கவலைப்படுகிறது இல்லை. இந்த உபத்திரவங்கள்லாம் என்ன முடிக்காது. நான் வந்து செய்ய நினைச்சதை முடிப்பேன். எதுக்காக நான் பிறந்தேனோ, எதுக்காக இங்கே வாழ்கிறேனோ, எதுக்காக இருக்கிறேனோ, அழைக்கப்பட்டிருக்கிறேனோ, எதை செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேனோ அதை நான் செய்து முடிப்பேன். எத்தனை பேர் முடிப்பீங்க? அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். மற்ற நடுவில் வர்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எதை குறித்தும் கவலைப்படேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஏன்னா நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன், நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன். வெற்றி என்னுடையது, தோத்து போக போறதில்லை, ஜெயம் என்னுடையது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்களை தைரியப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் ஜீவனும் பலனுமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தாவே, எதிர்ப்புகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மிலே உறுதியாய் நிற்க, நீர் அழைத்த உம்முடைய அழைப்பை நிறைவேற்ற, உம்முடைய காரியங்களை செய்து முடிக்க அவர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பலன் அவர்களுக்கு பூர்ணமாய் விளங்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் அவர்களுடையது, அவர் முற்றும் ஜெயம் கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து செயல்படட்டும். கர்த்தாவே, உமக்கு எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.